இந்த 10வது மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கடந்த மாதங்களில் எனக்கான ஆசீர்வாதங்களோ, எனக்காக கொடுக்கப்பட்ட நன்மைகளோ நான் அனுபவிக்க முடியாதபடி, அவைகளெல்லாம் ஒரு வெண்கல கதவுக்குள்ளாக, இரும்பு தாழ்பால்களுக்குள்ளாக மாட்டிக்கொண்டதைப் போல இருக்கிறதே. இதையெல்லாம் நான் எப்பொழுது உடைத்து எறிந்து என்னுடைய நன்மைகளை நான் அனுபவிக்கப் போகிறேன்? என் குடும்பம், என் பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதங்களை எப்பொழுது சுதந்திரித்துக் கொள்ளப் போகின்றன என்றெல்லாம் அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறீர்களோ? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு முன்பாக நான் திறக்கப் போகிற வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. 1964ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிற்றூரில் பிறந்து வளர்ந்த ஒரு வாலிப மகள் தன்னுடைய ஆசிரிய பணிக்காக அந்த படிப்பை படிக்கும்படி திருச்சி மாநகரில் இருக்கும் ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு 2 வருடங்கள் தங்கி படிக்கும்படி புறப்பட்டு போனாள். அவள் அந்த நாட்களில் அந்த இடத்தில் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்த பொழுதிலும் கர்த்தருடைய வார்த்தையை தன் இருதயத்தில் சுமந்து கொண்டு, அந்த வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கையை அப்படியே விசுவாசித்து, அந்த வார்த்தையின்படியே பரிசுத்தமாய் ஜீவித்து, தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஒரு நம்பிக்கையோடு கருத்தோடு படித்தாள். 2 ஆண்டுகள் உருண்டோடி போனது. அவள் அந்த படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த கிராமத்துக்கு திரும்பும் பொழுது அதிக நம்பிக்கையோடு, நான் சீக்கிரமாய் ஒரு ஆசிரியை ஆக பணியில் அமரப்போகிறேன் என்று சொல்லி அவள் வீட்டுக்கு வந்தாள். ஆனால் வந்தவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ஆண்டு முதல் அந்த அரசாங்கத்தின் ஆசிரிய பணிகள் தடை செய்யப்படுகின்றன. இதற்கு மேல் அந்த கதவு திறக்கப்படாது. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதற்கு விண்ணப்பம் பண்ண முடியும் என்று சொல்லி அந்த காரியத்தை கேட்ட பொழுது, அந்த செய்தி அந்த குடும்பத்தையும் அந்த மகளையும் நிலை குலைய பண்ணினது. ஆனால் ஆசிரியராய் இருந்த தகப்பனோ, இதை குறித்து நன்றாய் விசாரித்து விடுவோம் என்று சொல்லி தன் மகளையும் கூட்டிக் கொண்டு மதுரையில் இருக்கிற அந்த உயர் கல்வி அதிகாரியுடைய அலுவலகத்துக்கு அவர் சென்றார். அங்கே போய் அவர் காரியங்களை விசாரிக்கும்படி அந்த அதிகாரியுடைய அறைக்குள்ளாக கடந்து போனார். அந்த அதிகாரியின் அறைக்குள் அனுமதி பெற்று தகப்பனும் மகளும் சென்ற பொழுது அந்த அதிகாரி சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த படிப்பு படித்த அநேகர் வரிசையில் நிற்கிறார்கள். ஆகையினால் இப்பொழுது உனக்கு அதற்கான சூழ்நிலை இல்லை. இன்னும் சில ஆண்டுகள் நீ காத்திருக்க வேண்டும். இப்பொழுது நீ செல்லலாம் என்று அதிகாரத்தோடு சொல்லிவிட்டார். இதை கேட்டவுடன் மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்த அந்த தகப்பனுக்கு சிறிது கவலை வந்து, தன்னுடைய மகளுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு, அம்மா, அதிகாரியிடத்தில் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வா என்று சொல்லி அந்த அறைக்கு வெளியே புறப்பட ஆயத்தமானார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய கரம் அற்புதமாய் அந்த இடத்தில் இறங்கிற்று. தனது பெயரை தன் தகப்பன் உச்சரித்த அந்த நிமிடத்திலே அந்த அதிகாரியினுடைய செயல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது என்பதை என் தாய் பலமுறை சொல்லி கர்த்தரை இப்படியாக மகிமைப்படுத்தினதை நாங்கள் அநேகம் தரம் கேட்டிருக்கிறோம். என் தந்தையார் என் பெயரை கூப்பிட்ட மாத்திரத்தில் அந்த அதிகாரி ஆச்சரியத்தில் என்னை பார்த்தார். உன் பெயர் ஜூலியாவா என்று கேட்டார். நானும் தலையசைத்தேன். இந்த பெயருள்ள ஜூலியானா என்கிற ஒரு அம்மா தான் என்னை வளர்த்தார்கள் என்று தன் நெஞ்சில் கை வைத்து
நன்றியுடன் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அவர் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அம்மா, உன்னை விளையாட்டு ஆசிரியையாக பணியில் போடுகிறேன், நீ போய் ஜாயின் பண்ணிக்கொள் என்று சொன்னார். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மிகுந்த ஆச்சரியம். மிக சந்தோஷத்துடன் வீடு திரும்பினோம். ஒரு புதிய ஸ்கூலை எனக்கு போடப்பட்டிருந்தது. 40 ஆண்டுகள் இந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். கர்த்தர் இல்லாதவைகளிலிருந்து ஆண்டவர் புதிதாக உருவாக்குகிற தேவன் என்பதை நான் முற்றிலும் உணர்ந்து நான் மிகவும் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறேன். தன் வாலிப நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மெய்யாக ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி தன் ஜீவியத்தை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பொழுது அந்த நாளிலிருந்து 80 ஆண்டுகளை கடந்த நிலைமையிலும் தேவன் அவர்களை சுமக்கிறதையும் அநேக கண்ணீர் போராட்டங்கள் மத்தியிலும் வியாதி பலவீனத்தின் மத்தியிலும் அவர்களுக்கு அவர் போதுமானவராய் ஆறுதலின் தேவனாய் நிற்கிறதையும் நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு சிற்றூரில் பிறந்து வளர்ந்தாலும் அநேக வெளி தேசங்களை காணும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொள்ளு பேர பிள்ளைகளையும் தன் கரங்களில் எடுத்து இன்றைக்கும் தாயும் தகப்பனுமாய் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து தன் பிள்ளைகளுக்காக, தன் ஜனத்திற்காக, தன் தேசத்திற்காக அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் நாங்கள் கண்கூடாய் பார்த்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் தலைமுறைகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் நன்றாய் உணர்ந்திருக்கிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒருவேளை வெண்கல கதவுகளுக்குள், இரும்பு தாழ்பால்களுக்குள் அடைக்கப்பட்ட வண்ணமாய் கிடக்கிறதே என்று நினைத்தாலும் இந்த மாதம் தேவன் அவை எல்லாவற்றையும் திறந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி செய்வார். மட்டுமல்ல, ஏதோ ஒரு நன்மையான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்வாதாரம் மூடப்பட்டு விடுமோ, கதவுகள் அடைக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, தேவன் திறந்த வாசலை ஒருவனாலும் அடைக்க முடியாது. உலக பிரகாரமாக எத்தனையோ ஆசீர்வாதத்தின் வாசல்களை அவர் நமக்காக திறந்தாலும் நம்முடைய இருதய கதவண்டையில் நின்று தட்டி கொண்டுதான் இருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு கூட வந்து பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய எல்லை எங்கிலும் அந்த தகப்பன் அவர் ஆசீர்வாதத்தோடு நம்மோடு இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதய கதவுகளை திறந்து கொடுப்போம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஒரு திறந்த வாசலாய் இந்த மாதம் முதல் கடைசி மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன் என்று சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.